Morning students. Already 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கான யூனிட் 2க்கான அசைன்மெண்ட்டில் 1 மார்க் மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட் இருக்குது. அந்த வீடியோஸ் பாருங்கள். அதை பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவுக்கு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிட்றேன். இப்போ நம்ம பார்க்கலாம், ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 2ல் வந்து கொஸ்டின்ஸ் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. ரோமன் லெட்டர் 3ல் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்குடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். லெசன் பாருங்கள். யூனிட் 2ல் எ நைஸ் கப் ஆஃப் டீ, ஜார்ஜ் ஆர்வெல். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் சீம்ஸ் க்யூரியஸ் டு த ஆத்தர். ஆத்தருக்கு எது ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இந்த குக்கரி புக் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ இஸ் நாட் மென்ஷன். எந்த சமையல் புக் எடுத்து பார்த்தாலும் டீ எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன். அவங்க ஒவ்வொரு நாட்டோட நாகரிகத்தை சொல்கிற மாதிரி இருக்கிறதே டீ தான். ஆனால் அதை பற்றி நிறைய ரெஃபரன்சஸ் இல்லை எந்த புக்லேயுமே. அண்ட் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் டீ இஸ் அ வயலண்ட் டிஸ்பியூட். டீ எப்படி போடுறதுன்றதுல நிறைய பேருக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்து போய் ஒரே மாதிரி டீயை போடுறதில்ல. திஸ் சீம்ஸ் டு பி க்யூரியஸ் டு த ஆத்தர். இதுதான் ஆத்தருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் கொஷின், விச் டீ டஸ் ஆத்தர் ப்ரிஃபர், சைனா டீ ஆர் இண்டியன் டீ? எந்த டீயை வந்து அவருக்கு பிடிக்கும்னு கேட்குறாங்க. எதை ப்ரிஃபர் பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. த ஆத்தர் ப்ரிஃபர்ஸ் இண்டியன் டீ ஆர் சிலோனிஸ் டீ. இண்டியன் டீயோ அல்லது சிலோனிஸ் டீ தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. தேர்ட் ஒன், வாட் இஸ் அ செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ? டீ போடுறதுல செகண்ட் கோல்டன் ரூல் என்னென்னா, த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ இஸ் டு மேக் டீ இன் ஸ்மால் குவான்டிட்டி. டீயை கொஞ்சமாக போடணும். நிறைய போட்டு வச்சுட்டு அப்பப்போ ஹீட் பண்ணி குடிப்பாங்களே, அது மாதிரி செய்யக்கூடாது. ஸ்மால் குவான்டிட்டியில் தான் டீ ரெடி பண்ணணும். இன் அ டீ பாட் மேட் ஆஃப் சைனா ஆர் எர்த்தன்வேர், அதாவது பீங்கான் இல்லாட்டி மண் பாத்திரத்தில் வந்து அந்த டீ போட சொல்கிறாங்க. அந்த டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். குவான்டிட்டி கம்மியாக நீங்கள் ரெடி பண்ணணும், நிறைய போடக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் டீ போடணும். அதுதான் செகண்ட் கோல்டன் ரூல். ஃபோர்த் கொஷின், ஹவு டஸ் ஆர்மி டீ டேஸ்ட்? ஆர்மி டீ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆர்மியில் நிறைய பேர் இருக்காங்கன்னா பெரிய கால்ட்ரன் வானல் மாதிரி வச்சுட்டு நிறைய கொதிக்க வைப்பாங்க. அது மொத்தமாக கொதிக்க வைக்கிறதுனால அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர்மி டீ மேட் இன் கால்ட்ரன் டேஸ்ட் ஆஃப் க்ரீஸோட டேஸ்ட் மாதிரி இருக்கும். அண்ட் ஒயிட் வாஷ் அடித்த ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் தான் அந்த டீயில் இருக்குது. ஏன்னா மொத்தமாக கொதிக்க வைக்கிறாங்களே, அதனால் ஆர்மி டீ அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்றார். Then fifth one, why does the author advise removing cream from the milk? அதாவது பால் ஏடோட டீ போடக்கூடாதுன்னு சொல்கிறார். அந்த பால் ஏடை எடுத்துட்டு தான் டீ போடணும்னு சொல்கிறார். ஏன்னு கேட்குறாங்க. The author advises to remove cream from the milk. பாலில் ஏடு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா as a milk that is creamy, அதாவது பால் வந்து க்ரீமியாக இருந்துச்சுன்னா அது என்ன டேஸ்ட்டை கொடுக்குன்னா சிக்லி டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் பாலில் டீ போடுறீங்கன்னா அந்த ஏடை எடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3 பார்க்கலாம். வாட் ஆர் த ஆத்தர்ஸ் வியூஸ் ஆன் சைனா டீ? சைனா டீயை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. சைனா டீ ஹேஸ் குட் பெனிஃபிஷியல் குவாலிட்டிஸ். அதாவது சைனா டீ வந்து ரொம்ப பேட் கிடையாது, அதுக்கும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. விச் ஆர் டு பி ஹீட்டட் நவடேஸ், விச் ஆர் நாட் டு பி ஹேட்டட் நவடேஸ். அதனால் அதை வெறுக்கக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ எக்கனாமிக்கல். அது வந்து விலை கம்மியாக இருக்கும், அதனால் எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா. அண்ட் வி ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். பால் இல்லாமல் கூட அந்த டீயை சாப்பிட்லாம், சைனா டீயை. பட் தெர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். அதை குடித்தா ஒன்றும் ஒரு தூண்டுதல், ஒரு ஆக்டிவ்னஸ் எல்லாம் இருக்காது. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர். அதை குடித்தா ஒருத்தர் அறிவாளியாவோ பிரேவர் வீரமாவோ இல்லை ஆப்டமிஸ்டிக் ரொம்ப பாசிட்டிவாகவோ இருக்க மாட்டாங்க அதை குடித்ததுக்கப்புறம். அதாவது சைனா டீன்றது அது குடிக்கிறதுனால ஒன்றும் ஸ்டிமுலேஷன் கிடையாது. ஆனாலும் அது எக்கனாமிக்கல் விலை கம்மியாக இருக்கிறதுனால தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கலாம். அது ரொம்ப மோசம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. செகண்ட் பாருங்கள், எலுசிடேட் த ஆத்தர்ஸ் ஐடியாஸ் அபவுட் டீ பாட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னது அவர் செகண்ட் பாயிண்ட் சொன்னதே டீ பாட் பற்றி தானே. அவர் அந்த ஆத்தர் வந்து எதை இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னா, செகண்ட் கோல்டன் ரூல்லே சொல்லியிருப்பார்ல, பெரிய பாத்திரத்தில் வச்சு நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இது. த ஆத்தர் இன்சிஸ்ட் தட் த டீ பாட் ஷுட் பி மேடப் ஆஃப் சைனா ஆர் எர்த்தன்வேர், அதாவது பீங்கான் அல்லது மண் பாத்திரத்தில் இருக்கணும். த டீ அவுட் ஆஃப் அர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். மொத்தமாக போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். தேவைக்கு போடணும். சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ. சில்வர் ஆர் பிரிட்டானியா வேரில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வெள்ளியம்
பூசப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோட்டடாக இருக்கும் இல்லையா, அதுலலாம் போட்டிங்கன்னா டீ இன்ஃபீரியராக தான் இருக்கும். எனாமல் பார்ட்ஸ் ஆர் ஒர்ஸ், எனாமல் பாத்திரத்தில் போட்டிங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். பட் பியூட்டர் டீ பாட் இஸ் நாட் ஸோ பேட். பியூட்டரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அந்த ஆன்டிமனின்னு சொல்லுவாங்களே அந்த இது, ஆனால் அதெல்லாம் அவ்வளோக்கா இப்போ ரேர் கிடைக்கிறதில்ல. அந்த பியூட்டர் பாத்திரம்லாம் இப்போ அவ்வளோக்கா கிடைக்கிறதில்ல. Then third one, whom does author call misguided people? What is his advice to them? Misguided peopleலாம் யார்? இவர் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. People who only drink in order to be warmed and stimulated need sugar to take the taste of tea. டேஸ்ட் அவே, அதாவது டீ குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டிமுலேட்டடுக்காக குடிக்கணும்னு நினைக்கிறவங்க சுகர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படி சுகர் போட்டு குடித்தா அது அவங்க டீ குடிக்கிறதே வேஸ்ட்டுன்றார். த ஆத்தர் கால்ஸ் அ பீப்புள் அஸ் மிஸ்கைடட் ஒன். அவங்களும் மற்றவங்க சுகர் போட்டு குடிக்கிறதுனால இவங்களை பார்த்து இன்னும் மற்றவங்களும் மிஸ்கைட் ஆவாங்க. ஹி அட்வைசஸ் தம் டு ட்ரிங்க் டீ வித்தவுட் சுகர். டீயை சுகர் இல்லாமல் குடிக்க சொல்கிறார். ஃபார் அ ஃபோர்ட் நைட், ஒரு 14 நாள் நீங்கள் டீயை சுகர் இல்லாமல் குடிச்சிங்கன்னா, அண்ட் ஆஃப்டர் தட் தே வுட் நெவர் வாண்ட் டு ரூயின் தேர் டீ பை ஸ்வீட்டனிங் இட். 14 நாளுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சுகர் போட்டு டீ குடிக்க மாட்டீங்க. ஏன்னா சுகர் போட்டால் அதோட டேஸ்ட்டே மாறிடும். டீன்றது சுகர் இல்லாமல் குடிக்கிறது தான். ஃபோர்த் ஒன், ஹவு டஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் டீ? சுகர் போகிறதுனால டீயோட டேஸ்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. If we sweeten tea, we are no longer tasting the tea. டீயில் சர்க்கரை போட்டால் நம்ம டீயை டேஸ்ட் பண்ணுறது இல்லையா, பட் we would be tasting the sugar. சுகரை தான் டேஸ்ட் பண்ணுறோமா. We could make a very similar drink by dissolving sugar in plain hot water. அதுக்கு நீங்கள் சுகரை டேஸ்ட் பண்ணீங்கன்னா ஹாட் வாட்டரில் சுகரை போட்டு அப்படியே குடிச்சிடலாமே, அதில் எதுக்கு டீயில் சுகர் போடுறீங்கன்றார். டீனா வித்தவுட் சுகர் தான், சுகர் இல்லாமல் குடிக்கணும். ஃபிஃப்த் ஒன், டஸ் ஆத்தர் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர் ஆர் வித்தவுட் சுகர்? அதாவது அவருக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கிவ் ரீசன்ஸ். நோ, த ஆத்தர் டஸ் நாட் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர். அவர் டீயை வித் சுகரோட குடிக்கணும்னு விருப்பப்படல. பிகாஸ் த ஃப்ளேவர் ஆஃப் டீ இஸ் டெஸ்ட்ராய்டு பை புட்டிங் சுகர் இன் இட். அதாவது அது ஒரு டீ சுகர் இல்லாமல் தான் குடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதோட ஃப்ளேவர் நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் த ஆத்தர் டஸ் நாட் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர் பிகாஸ் த ஃப்ளேவர் ஆஃப் டீ இஸ் டெஸ்ட்ராய்டு பை புட்டிங் சுகர் இன் இட். நெக்ஸ்ட்டு இப்போ போயம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அவர் கேஷரினா ட்ரீ, செகண்ட் யூனிட் போம், தோருத்தத் எழுதினது. ஃபர்ஸ்ட் ஒன், ஒய் இஸ் அ ஸ்கார்ஃப் கலர்ஃபுல்? ஸ்கார்ஃப் ஏன் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. த ஸ்கார்ஃப் இஸ் கலர்ஃபுல் அஸ் அ க்ரீப்பர் வித் ரெட் கிரிம்சன் ஃப்ளார்ஸ் ஹஸ் பவுண்ட் அரவுண்ட் த ட்ரீ. அதாவது அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மரத்தை சுற்றி அந்த கொடி சுற்றி இருக்கு இல்லையா, அந்த கொடியில் கொடி சுற்றி இருக்க ஸ்கார்ஃப் மாதிரி இருக்குது மரத்துக்கு. அதுலேருந்து ரெட் கலர் பூக்கள் பூத்துருக்கு. அதனால் அந்த ஸ்கார்ஃப் எப்படி தெரியுதுன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன், ஹவு டஸ் அ க்ரீப்பர் அப்பியர் ஆன் த ட்ரீ? இந்த க்ரீப்பர் எப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. த க்ரீப்பர் வித் இட்ஸ் ரெட் கிரிம்சன் ஃப்ளார்ஸ், ரெட் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீ க்ரீனாக இருக்குது, ஃப்ளார்ஸ் ரெட் கலராக இருக்குது. அப்பியர்ஸ் லைக் அ ஸ்கார்ஃப் ஃபார் அ ட்ரீ. அது மரத்துக்கு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்குது. ஸ்கார்ஃப்ன்றது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அது மாதிரி இந்த கொடியில் இருக்கிற பூக்கள் ரெட் கலரில் இருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மரத்துக்கு ஸ்கார்ஃப் கட்டின மாதிரி இருக்குது. தேர்ட் ஒன், ஒய் கேஷர்னா ட்ரீ இஸ் டியர் டு த பாய்ட்ஸ் ஹார்ட்? ஏன் கேஷர்னா ட்ரீ ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்கிறாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்னா. த கேஷரினா ட்ரீ இஸ் டியர் டு த பாய்ட்ஸ் ஹார்ட் பிகாஸ் இட் வாஸ் அண்டர் ஹர் ஷேட் தட் ஷீ பிளேட் வித் ஹர் சிப்லிங்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்து கீழே தான் அந்த ஆத்தர், அந்த பாய்ட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவரோட சிப்லிங்ஸ், அவங்களோட அக்கா தங்கைகள்லாம் சேர்ந்து அந்த மரத்து கீழே விளையாடி இருக்காங்க. அவங்களோட சிப்லிங்ஸ் கூட பிறந்தவங்களோட சேர்ந்து அந்த மரத்து கீழே விளையாடி இருக்காங்க. அதனால ரொம்ப க்ளோஸாக இருக்குது கேஷர்னா ட்ரீ. ஃபோர்த் ஒன், ஹவு டஸ் த பாய்ட் ஸ்பெண்ட் ஹர் வின்டர்? அந்த பாய்ட் அவங்களோட வின்டர் சீசனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறார். வின்டர்னா குளிர்காலம். The poet spent her winter by looking through her window at the casuarina tree. வீட்டு ஜன்னல் திறந்தாலே அந்த casuarina tree தான் தெரியும். அதனால் அந்த வின்டர் டைமில் அந்த விண்டோ வழியாக பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் he spot grey monkey sitting on the crest of the tree. பபூன்னா மங்கி மரத்து மேலே உட்காந்துருக்கு, அதோட க்ரஸ்ட்டில் உட்காந்து, அதாவது டாப் ஆஃப் த ட்ரீயில் உட்காந்துருக்கு.
அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லைக் ஸ்டாச்சு சிலை மாதிரி உட்காந்துருக்கு. அண்ட் வாட்சிங் த சன்ரைஸை பார்த்துட்ருக்கு. மரத்தோட உச்சியிலேருந்து உட்காந்துட்டு சன்ரைஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. சூரிய உதயத்தை பார்க்குது. வாயில் அந்த லோவர் பவுஸ் உச்சியில் மங்கீஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த கிளைகள் இருக்கு இல்லையா, கீழே இருக்க கிளைகளில் இட்ஸ் டைனி யங் ஒன்ஸ் லீப் அண்ட் ப்ளே. அதோட குட்டி வந்து என்ன செய்யுதுன்னா அங்கங்கே ஓடி விளையாடிட்டுருக்குது. லீப்னா ஜம்ப் அண்ட் ப்ளே. தென் 5th ஒன், வாட் ஹஸ் வேர்ட்ஸ்வர்த் சாங்டிஃபைட் இன் ஹிஸ் போயம்னு கேட்குறாங்க. இவங்க எப்படி கேஷர்னா ட்ரீயை புனிதப்படுத்துனாங்களோ அதே மாதிரி வேர்ட்ஸ்வர்த்தும் ஒரு ட்ரீயை ஆல்ரெடி புனிதப்படுத்தியிருக்காரு அவரோட போயமில். அது என்ன, எதை புனிதப்படுத்தியிருக்காருன்னு கேட்குறாங்க. வேர்ட்ஸ்வர்த் ஹேஸ் சாங்டிஃபைட் தி யூ ட்ரீ. இவங்க எப்படி கேஷர்னா ட்ரீயை புனிதப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி அவர் யூ ட்ரீயை புனிதப்படுத்தியிருக்காரு. யூ ட்ரீ ஆஃப் பாரோடேல் இன் ஹிஸ் வேர்ஸ். அவருடைய போயமில் அவருடைய வேர்ஸில் அவர் வந்து புனிதப்படுத்தியிருக்கார். யூ ட்ரீ ஆஃப் பாரோடேல். 3 பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5 கொஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், த கேஷர்னா ட்ரீ வில் பி ரிமெம்பர்டு ஃபார் எவர். ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. கேஷர்னா ட்ரீ எப்பயுமே நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம், ஏன்னு கேட்குறாங்க. த ட்ரீ வில் பி ரிமெம்பர்டு ஃபார் எவர் பிகாஸ் ஆஃப் த பாய்ட்ஸ் லவ் டுவர்ட்ஸ் இட் அண்ட் மெனி ஹாப்பி மெமரிஸ் ஆஃப் ஹர் சைல்டுஹுட் டேஸ். அதாவது மற்ற ட்ரீ மாதிரி இல்லை கேஷர்னா ட்ரீ. ஏன்னா கேஷர்னா ட்ரீ கீழே தான் அவங்களோட சிப்ளிங்ஸ் கூட எல்லாம் அவங்க விளையாடி இருக்காங்க சின்ன வயசில். இப்போல்லாம் அவங்க இல்லை. இப்போ அவங்கள நினைக்கிறப்ப அந்த கேஷர்னா ட்ரீ அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க சைல்டுஹுட் மெமரிஸை திரும்ப கொண்டு வருது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, எப்பயுமே நினச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நினைக்கிறப்ப இந்த கேஷர்னா ட்ரீயும் நினைப்பாங்க. 3rd ஒன், டிஸ்கிரைப் த கார்டன் டியூரிங் நைட். Often at night, the garden overflows with the sweet song of a nightingale which has no end. அந்த கார்டன் நைட்டில் எப்படி இருக்குன்னா அந்த கார்டன்லேருந்து ஒரு ஸ்வீட் சாங் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அது முடிவில்லாத ஒரு சாங் வந்து அந்த மரத்துலேருந்து கேட்டுட்ருக்குமா நைட்டில். ஆஃபன் அட் நைட், அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். 3rd ஒன், வாட் இஸ் அ பாயிண்ட் கன்வே த்ரூ த எக்ஸ்பிரஷன் ஃபியர், ட்ரம்பிளிங், ஹோப். ஃபியர்னா ஒரு பயம், ஹோப். சில நேரத்தில் நம்ம நம்பிக்கைகளே வந்து கொஞ்சம் தடுமாறும் இல்லையா, இது நடக்குமா நடக்காதுன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. த பாயிண்ட் ஃபியர்ஸ் வித் லிட்டில் ஹோப் அபவுட் த எட்டர்னிட்டி ஆஃப் த ட்ரீ. ஏன்னா அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மரமும் ஒரு நாள் போயிடுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இவங்களும் டெத் பெட்டில் தான் இருக்கிறாங்க. விச் டூ வுட் பெரிஷ் ஆன் எர்த் வித் டைம் லைக் ஆல் அதர் லிவிங் திங்ஸ். எல்லா லிவிங் திங்ஸுமே ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போதில்லை. அது மாதிரி இந்த கேஷர்னா ட்ரீயும் ஒரு நாள் போயிடுமான்னு சொல்கிற ஒரு பயம் இவங்க மனசில் இருக்குது. அதுதான் ஃபியர், ட்ரெம்ப்ளிங், ஹோப். தென் 4th ஒன், வாட் டஸ் த பாயிண்ட் மீன் பை த எக்ஸ்பிரஷன் மே லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் அப்ளிவியன்ஸ் கர்ஸ். இதுக்கு என்ன, அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு என்ன அர்த்தம்னா, த பாயிண்ட் மீன்ஸ் தட் த கேஷர்னா ட்ரீ ஷுட் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர் அவுட் ஆஃப் லவ். இவங்க இருக்கிற வரைக்கும் கேஷர்னா ட்ரீ என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள சிப்ளிங்ஸ் கூட அவங்க விளையாடின இடம் இல்லையா அது, அதனால் மறக்கவே மாட்டாங்க. ஃபாண்ட் மெமரிஸ் வுட் ஷியர்லி சேவ் இட் ஃப்ரம் த ஸ்பெல் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். எல்லாருக்கும் மறதின்ற ஒன்று வரும், மறந்துடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் சில விஷயங்களை மறந்துடுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப அந்த சிப்ளிங்ஸை நேசிக்கிறதுனால என்னால் வந்து அதை மறக்கவே முடியாது. அதாவது மறதின்ற நோயிலேருந்து நான் கண்டிப்பாக தப்பிச்சு அதை எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th ஒன், வாட் அபவுட் த மங்கி அண்ட் இட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் இந்த கேஷர்னா ட்ரீ. மங்கியும் அதோட குட்டிகளை பற்றியும் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, அதோட ரோல் என்ன அப்படின்ட்டு. வின்டர் சீசனில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. த பபூன் இஸ் சிட்டிங் லைக் அ ஸ்டாச்சு ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீ. அந்த பபூன் வந்து மரத்தோட உயரத்தில் உக்காந்துக்கிட்டு ஸ்டாச்சு சிலை மாதிரி நின்றுக்கிட்டு சன்ரைஸை பார்த்துட்ருக்கு. அந்த பாயிண்ட் இஸ் டிலைட்டட் இன் வாட்சிங் இட். அந்த பாயிண்ட் வந்து அதை விண்டோ வழியே பார்த்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. டிலைட்டட், ஆச்சரியமாக பார்க்குறாங்க. த லிட்டில் ஒன்ஸ் லீப் அண்ட் ப்ளே அரவுண்ட். அந்த லிட்டில் ஒன்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி ஓடுது. அமங் த பவுஸ் ஆஃப் த ட்ரீ. மரத்தோட கிளைகளில் வந்து அந்த குட்டி இருக்கு இல்லையா, குட்டி மங்கி அதெல்லாம் அங்கங்கே மரத்தோட கிளைகளில் ஓடி ஓடி விளையாடுது. இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரோஸுக்கும் போயமுக்கும் ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3 ஆன்சர்ஸ் பார்த்தோம். நான் டீட்டெயிலுக்குரிய கொஷினுக்குரிய ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ மில்லியன்.